மாறும். பட்டளந்தையில் நடந்த வதை முகாம் எல்லோருடைய இரத்தங்களையும் உறைய வைத்திருக்கிறது. அங்கே நடந்தது குற்றம் என்றால் வரிப்புலி சூருடைகளோடு பெண் போராளிகளுடைய உள்ளாடைகளோடும் பெண்புலிகளுடைய இலக்க தகடுகளோடும் அவை அந்த கும்பலமுனை புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்கிறார்கள் அவருடைய வாய்கள் ஆவண்ட விதத்தில் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும். எவ்வளவு படுகொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் அதே உயிரோடு கும்பலமுனையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மனிதனுடைய ரத்தம் எவ்வளவு உறையக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. பட்டளந்த மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய வதை முகாம் அந்த அமைச்சு எடுக்கப்பட வேண்டும். இங்கே நான் பார்க்கிறேன், இப்பொழுது சில நாட்களாக இந்த பட்டளந்த வதை முகாம் பற்றிய செய்திகள் மிக பரவலாக போய்கொண்டிருக்கும். உங்களுடைய அனுமதியோடு நான் சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். பட்டளந்த என்பது 1988-89 ஆண்டுகளிலே இந்த நாட்டிலே இருந்த ஜேவிபி போராளிகளை கைது செய்து கொண்டு சென்று அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அதற்கான ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அந்த அறிக்கை இவ்வளவு காலமும் கிடப்பிலே இருந்து இப்பொழுது அல் ஜசீராவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வழங்கிய பேட்டிக்கு பிற்பாடு இந்த பட்டளந்த அறிக்கை வெளியிலே வந்திருக்கிறது. ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 88-89 நடந்த இந்த ஜேவிபி மீதான இனப்படுகொலை தொடர்பாக, மன்னிக்கவும், இனப்படுகொலை அல்ல, ஜேவிபி மீதான படுகொலைகள் தொடர்பாக அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரை இது தொடர்பான ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்திருந்தார். இந்த ஜேவிபியினுடைய படுகொலைகள் தொடர்பாக தன்னுடைய செய்தியை கொண்டு சென்றிருந்தார். ஆனால் அந்த காலத்திலும் இதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை. ஜேவிபி அடுத்து வந்த ஆண்டுகளிலே சந்திரிகாவோடு சேர்ந்து ஆட்சி செய்த பொழுதும் இந்த பட்டளந்த படுகொலைகள் தொடர்பாக எந்த விதமான செய்திகளையோ கோரல்களையோ முன்வைக்கவும் இல்லை, மூச்சு காட்டவில்லை. ஏன் என்பது தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த விடயத்தை எடுத்திருப்பது நியாயபூர்வமான ஒரு விசாரணை வேண்டும். இந்த நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் யுவதிகளுக்கான நீதி வேண்டும். நான் அடிக்கடி இந்த சபையிலே குறிப்பிட்டிருக்கிறேன். கதிர்காமத் அழகி மனம்பேரியை சொந்த சகோதரர்களான இராணுவத்தினரே நிர்வாணமாக்கி படுகொலை செய்தார்கள் என்பது உலக வரலாற்றிலே மிக கேவலமான ஒரு பதிவு. அவ்வாறான இந்த நாட்டிலே அதற்கு ஒரு நீதி வேண்டும் என்று நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன். அதே போல தமிழ் தேசிய இனம் சார்ந்து இசைப்பிரியா, கிருசாந்தி போன்றவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு பின்பால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தால். அவர்களுக்கான நீதி விசாரணைகளையும் நாங்கள் பல இடங்களிலே கோருகிறோம். தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை. ஆனால் சிங்கள மக்களுக்கு நடந்ததும் அவருடைய எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளிலே தமிழர்கள் மீது 80 வருட காலத்திலே தமிழர்கள் மீது படிப்படியாக பல இடங்களிலே இந்த படுகொலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 1956, 58 வரை இலங்கையிலே நடந்த மிகப்பெரிய தமிழினம் மீதான இனப்படுகொலைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல 70, 76 நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். 1983 ஆண்டிலே நடந்த பாரிய ஜூலை படுகொலை என்பது மிகப்பெரிய இனப்படுகொலையாக உலக அரங்கிலே பார்க்கப்படுகிறது. அதற்கு பிற்பாடு 2009 ஆண்டிலே 2006 நடந்த வாகரையிலே நடந்த இனப்படுகொலையும் 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே நடந்த இறுதி இனப்படுகொலைகள் என்பது இந்த நாட்டிலே மிக முக்கியமானது. இதற்கான விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு இனம், நாங்கள் அழிக்கப்பட்ட ஒரு இனம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல உணவு கூட அனுப்பாமல் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள். 4,20,000க்கு மேற்பட்டவர்கள் இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது முள்ளிவாய்க்கால், முல்லைத்தீவு பகுதிகளில் இருந்தார்கள். ஆனால் 70,000 பேர் தான் இருக்கிறார்கள் என அப்போது இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் கோட்டபாய ராஜபக்ச அவர்களும் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் 70,000 பேருக்கான உணவுப் பொருட்களை அனுப்பினார்கள். 4,20,000 பேர் இருந்த பொழுது 70,000 பேருக்கான உணவுகள் அனுப்பப்பட்டிருந்தால் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டிருப்பார்கள்? இது ஒரு இனம் மீதான, ஒரு தமிழ் தேசிய இனம் மீதான மிகப்பெரிய இனப்படுகொலையாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறது. கனடா நாடு இந்த விடயம் தொடர்பிலே தன்னுடைய கரிசனையை கொண்டிருக்கிறது. கனடா நாட்டில் இருக்கின்ற 2 கட்சிகள், அதனுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சர்வதேச அடிப்படையில் இந்த விடயங்கள் பேசப்படுகிறது. இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது இலங்கை விடயம் பேசப்படுகிறது. ஆனால் இங்கு நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை இல்லை என நீங்கள் வாதிடுகிறீர்கள். நீங்கள் அது தொடர்பாக பேசுகின்றீர்கள் இல்லை. ஆனால் இங்கே நடந்த
பட்டளந்த படுகொலை பற்றி நீங்கள் பேசுவதற்கு தயாராகிறீர்கள். நாங்கள் அதனை எதிர்க்கவில்லை. விசாரணை வேண்டும். யார் மீது குற்றம் நடந்ததோ, யார் அநியாயமாக கொல்லப்பட்டார்களோ, யார் நீதிக்கு புறம்பாக கொல்லப்பட்டார்களோ, யார் நீதியின் கண்களுக்கு முன்னால் சித்திரவதை செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கான நீதி வேண்டும் என்பதை நாங்கள் தமிழர்களாக வதைப்பட்ட வலியுணர்ந்த மக்களாக நாங்கள் அதனை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரம் தமிழர்களுக்கு நடந்த இந்த இனப்படுகொலைகள் தொடர்பிலே, தமிழ் தேசிய இனத்தின் மீதான படுகொலை தொடர்பிலே ஏன் இந்த அரசு சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்கிறது? 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மங்கள சமரவீர இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக மனித உரிமைகள் ஆணையத்துக்கு வந்தார். மனித உரிமைகள் ஆணையத்தில் அவர் சொன்னார், நீங்கள் எடுக்கின்ற இந்த தீர்வுகள் முடிவுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறோம். சர்வதேச ப்ராசிக்யூட்டர்ஸை கொண்டு வர நாங்கள் அனுமதிக்கிறோம். பன்னாட்டு நீதியாளர்களுடைய ஆலோசனைகளை பெறுகிறோம். இந்த தொழில்நுட்ப டெக்னிக்கல் சப்போர்ட்டை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த நடைபெற்ற தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு ஒரு நீதி காண்பதற்கு நாங்கள் கலப்பு பொறிமுறையை கையாளுகிறோம். ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு அரசு இருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டார்கள், இன்னொரு அரசு வரும் பொழுது இல்லை என்கிறார்கள். கோட்டபாயா வந்தவுடன் நிராகரித்தார். இந்த அரசு வந்த பொழுதும் அவர்கள் இதனை எதிர்த்து நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த மண்ணிலே உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம். நாங்கள் பல தடவைகள் பதிவு செய்திருக்கிறோம். நாங்கள் பல தடவைகள் எல்லாம் இப்பவும் சொல்லுகிறோம், நாங்கள் இந்த மண்ணிலே வாழ விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் எங்களுடைய தனித்துவங்கள் அடையாளங்கள் நிராகரிக்கப்படாமல் வாழ்வதற்கான ஒரு உரிமை இந்த மண்ணிலே இருக்கப்பட வேண்டும். அது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வாகத்தான் அமைய முடியும். ஒற்றையாட்சி இலங்கைக்குள் இந்த தீர்வு ஒரு இனத்தை ஒரு இனம் சுரண்ட முடியாமல், ஒரு இனத்தை ஒரு இனம் கபலீகரம் செய்ய முடியாமல், ஒரு இனத்தை இன்னொரு இனம் அடக்காமல் இருப்பதற்கான வழிமுறை என்பது ஒற்றையாட்சிக்குள் உருவாக முடியாது. ஆனால் ஒரு நாடாக இருப்பதற்கு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது அந்த நாட்டிலே வாழுகின்ற பல்தேசிய இனங்களை அரவணைத்து செல்வதற்கான மிகப்பெரிய பாதையாக மாறும். பட்டளந்தையில் நடந்த வதை முகாம் எல்லோருடைய இரத்தங்களையும் உறைய வைத்திருக்கிறது. அங்கே நடந்தது குற்றம் என்றால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும், உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், உரியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. நாங்கள் அதில் நியாயமாக அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே போல நீங்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டு 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதை ஏன் விசாரணை செய்ய நீங்கள் தயங்குகிறீர்கள்? அதே போல நாகர்கோயிலே கொல்லப்பட்ட மக்கள் மீது நடந்த படுகொலைகளை விசாரிக்க ஏன் தயங்குகிறீர்கள்? மண்டதீவிலே கொல்லப்பட்ட மக்களை பற்றி ஏன் நீங்கள் சிந்திக்க தவறுகிறீர்கள்? குமுதினி படகிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? குருநகர் கடலிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? கொக்கட்டி சோலையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? வாகரையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? திருகோணமலையில், நெடுங்கேணி ஒலுமடுவிலே, அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் கொத்து கொத்தாக பல இடங்களில் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனம் தன்னுடைய நிலங்களை இழந்திருக்கிறது. இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய பல இடங்கள் இன்றும் மீள குடியேற முடியாமல் இருக்கிறது. நிலங்களை வழங்குகிறார்கள் இல்லை. இது கூட ஒரு இனாளிப்பு. இன்றும் கூட தன்னுடைய சொந்த நிலத்துக்கு போக முடியாமல் பலிகாமம் வடக்கிலே 3000 ஏக்கர் காணிகள் வரையான பிரதேசங்கள் 13 கிராம அலுவலக பிரிவிலே அவர்கள் 90ஆம் ஆண்டிலே இடம்பெயர்ந்தார்கள். ஆனால் இன்று போக முடியாமல் இருக்கிறார்கள். காரணம், இது ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பாக தன்னுடைய சொந்த இடத்துக்கு போக முடியாமல், அவன் சொந்த நிலத்திலே வாழ முடியாமல் அந்த இனம் தடுக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து அழிக்கப்படுகிறது. பௌத்த தேவாலயங்களை அமைக்கிறீர்கள், பௌத்த ஆலயங்களை அமைத்து அந்த பிரதேசங்களை காணிகள் அந்த பௌத்த ஆலயத்துக்கு சொந்தம் என்கிறார்கள். அந்த இடங்களை பறிக்கிறார்கள். அங்கே இன்னும் இடங்கள் எடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய நீதி என்ன? இதற்கான நீதி எவ்வாறு கிடைக்கும்? நான் கேட்கிறேன். இப்பொழுது அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் செம்மணி இடுகாட்டிலே சுடலையிலே மனித எச்சங்கள், மனித எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டன. அதற்கான நீதி இன்னும் வெளிவரவில்லை. அண்மை காலங்களிலே 2 ஆண்டுகளுக்குள் குமுளமுனை, முல்லைத்தீவு குமுளமுனை பகுதியிலே வீதியை அகலிக்கின்ற பணி செய்கிற பொழுது அங்கே கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட மனித அடையாளங்கள், இறுதி யுத்தத்தின் பொழுது கொல்லப்பட்ட மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவை 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் பொழுது கைது செய்யப்பட்டு உயிரோடு புதைக்கப்பட்டதாக இருக்கலாம் என தடயவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். வரிப்புலி சூருடைகளோடு, பெண் போராளிகளுடைய உள்ளாடைகளோடும், பெண்புலிகளுடைய இலக்க தகடுகளோடும் அவை அந்த குமுளமுனை புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது.
அவர்கள் தாக்கப்பட்ட விதத்தை கூட தடயவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், அவருடைய வாய்கள் ஆவண்ட விதத்தில் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வாய்கள் திறந்தபடி இருந்தன. எவ்வளவு படுகொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் அதே உயிரோடு குமுளமுனையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மனிதனுடைய ரத்தம் எவ்வளவு உறையக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. பட்டளந்த மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய வதை முகாம், இலங்கையினுடைய வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகள், திருக்கேஸ்வரத்தை கிண்டினால் எலும்புக்கூடு வருகிறது, குமுளமுனியை கிண்டினால் எலும்புக்கூடு வருகிறது. நீங்கள் எந்த இடத்திலே தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் நீங்கள் மண்ணை தோண்டினால் அங்கு தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகளைத்தான் காணுகின்ற பிரதேசங்களாக மாறி இருக்கிறது. அதனால்தான் நான் குறிப்பிடுகிறேன், நாங்கள் பாதிக்கப்பட்டவர், நாங்கள் இந்த மண்ணிலே அளிக்கப்பட்ட ஒரு தனி தேசிய இனம். இந்த தமிழ் தேசிய இனத்துக்காக நாங்கள் கேட்பது நீதி. இந்த நீதி நியாயமானதாக இருக்க வேண்டும். அது ஒரு சர்வதேச விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். சர்வதேசத்தினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். மனித நேயங்களுக்கும் மனித உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால்தான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை நான் குறிப்பிடுகிறேன். மிக மிக முக்கியமாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பல பல நெருக்கடிகளுக்குள் ஒரு மனிதனை கொல்லுவதற்கான மிகப்பெரிய குற்றங்களில் உணவனுப்பாமல் கொல்லப்படுதல், அவர்கள் மீது பராஜ் குண்டுகளையும் கொத்தணி குண்டுகளையும் அவர்கள் மீது பொஸ்பரஸ் குண்டுகளையும் வீசி அவர்களை கொல்லுதல், மிகப்பெரிய தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பாவித்தல், இவையெல்லாம் மிகப்பெரிய போர் குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள். இவை அனைத்தும் வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக வாகரையிலும் முள்ளிவாய்க்காலிலும் மிகப்பெரிய அளவிலே மேற்கொள்ளப்பட்டது. அதில் முள்ளிவாய்க்காலில் 2008-9 ஆண்டுகளில் இந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், மனிதர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள், கொத்தணி குண்டுகள், பராஜ் குண்டுகள், அவர்கள் மீதான இந்த போஸ்பரஸ் குண்டுகள் வீசப்பட்ட அடையாளங்களோடு, உடல் பாதிக்கப்பட்ட அவயவங்களோடு மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பல தடவைகள் இந்த சபையிலே அதை குறிப்பிட்டிருக்கிறேன். இன்று பலர் உயிரோடு ஒப்படைக்கப்பட்டார்கள். ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை. உணவு அனுப்பாமல் கொல்லப்படுதல் என்பது உலகத்திலே மிகப்பெரிய குற்றம், சர்வதேச குற்றம். ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல 4,20,000 பேர் இருந்த இடத்திலே 70,000 பேர் தான் என்று உணவு அனுப்பி, அதுவும் குறைவாக பல தடவைகள் நிறுத்தப்பட்டு அனுப்பப்பட்ட பொழுது எத்தனை ஆயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். பல குழந்தைகள் முள்ளிவாய்க்காலே அங்கே தமிழர் புனர்வாழ்வு கழகம் காட்சி கொடுத்த கஞ்சிக்காக சின்ன சின்ன கிண்ணங்களோடு சட்டிகளோடு லைன்லே நின்ற பொழுது, வரிசையிலே நின்ற பொழுது பராஜ் குண்டுகளுக்கு அகப்பட்டு இறந்த வரலாறு அந்த மண்ணிலே நடைபெற்றது. அவை பாதிக்கப்பட்ட ஒரு இனத்தின் சார்பாக அவர்களை நேரடியாக கண்டவன் என்ற ஒரு வகையிலே நான் குறிப்பிடுகிறேன். தயவு செய்து நீதி விசாரணை என்பதை எல்லாத்துக்கும் நீங்கள் உருவாக்குங்கள், எல்லாவற்றுக்கும் கொண்டு வாருங்கள். அது அந்த மக்கள் நம்பக்கூடிய வகையில் அமைய வேண்டும். அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தர வேண்டும். அந்த மக்கள் நம்பக்கூடிய வகையில், அது உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகம் உள்ள நீதியுள்ள நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தியாக அமையும். பட்டளந்தவில் நடந்த உங்களுடைய போராளிகளுக்காக நடைபெற்றதை மட்டும் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்துவது ஒரு பக்கச்சார்பானதாக மாறும். அதனால் தான் குறிப்பிடுகிறேன். நான் நினைக்கிறேன், நாங்கள் உங்கள் மீது மரியாதை கொண்டவர்கள். நான் 1971 சரி, 1988-89களிலும் ஜேவிபி போராளிகளாகவே நாங்கள் பார்க்கிறோம். உங்களை நாங்கள் பயங்கரவாதிகளாக பார்க்கவில்லை. ஜேவிபி போராளிகள் கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட பொழுது உங்களுக்காக இரக்கத்தோடு செய்திகளை பார்த்தவர்கள், இரக்கத்தோடு உங்களுக்காக பேசியவர்கள் நாங்கள். களனி ஆற்றிலே பல ஜேவிபி இளைஞர்கள் கழுத்து வெட்டப்பட்ட நிலையிலே வெட்டி சரித்து மிதந்து வந்த பொழுது அவற்றை பார்த்து கவலைப்பட்டவர்களில் தமிழர்கள் மிக முக்கியமானவர். அவ்வாறெல்லாம் இருந்த காலங்கள் இன்று இருக்கிறது. ஆனால் உங்கள் மீதான விசாரணை வேண்டும். இங்கு யார் கொல்லப்பட்டிருந்தாலும், அப்பாவி இளைஞர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கான விசாரணை வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரம் நீங்கள் இதனை ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்ல வேண்டாம். ஒரு பட்டளந்த என்கிற விசாரணையினூடாக இங்கு நடைபெற்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கொலைகள் தான், அல்ல இது ஒரு சின்ன சின்ன ஒரு வதை முகாம்கள் தான் என்பது போல உலகத்துக்கு காட்ட முனையாதீர்கள். பட்டளந்தவில் நடந்த ஒரு வதை முகாம், அது ஒரு உள்ள இனத்துக்குள் இராணுவத்தினால் உங்களுக்குள் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் எங்கள் மீது திட்டமிடப்பட்டு 80 வருஷங்களாக மெல்ல மெல்ல எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய கலாச்சாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது, பல லட்சக்கணக்கானவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அழிக்கப்பட்ட வரலாறு என்பது மிக முக்கியமானது. ஒரு இனத்தின் மீது இன்னொரு இனத்தின் இராணுவம்
நேரடியாகவே இனப்படுகொலை செய்தது. உணவு அனுப்பாமல் இனப்படுகொலை செய்தார்கள். அவர்கள் இராணுவத்தினுடைய தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பாவித்து இனப்படுகொலை செய்தார்கள். இதெல்லாம் எங்கள் மீது நடைபெற்றது. ஆகவே 2 தேசிய இனங்களாக தமிழ் தேசிய இனத்தின் மீது நடந்த இந்த படுகொலை என்பது மிக மிக கருத்திலே கொள்ளப்பட வேண்டும். இதற்கான நீதி விசாரணை வேண்டும். பட்டளந்த என்ற சொல்லுக்கூடாக இங்கே நடந்த பல இனப்படுகொலைகளை தமிழ் தேசிய இனத்தின் மீதான படுகொலை தயவு செய்து மறைத்து விடாதீர்கள். அது ஒரு சர்வதேச அளவிலே இன்று பேசப்படுகின்ற பொருள். மனித உரிமைகள் ஆணையம் கூட அதனை கருத்திலே எடுத்திருக்கிறது. அதே நேரம் உலகத்தினுடைய பல நாடுகள் அந்த விடயம் தொடர்பிலே இன்றும் கருத்திலே வைத்திருக்கிறார்கள். அதனை விட இறுதி யுத்தம் நடந்த பொழுது பல நாடுகளுடைய செய்மதிகள் சேட்டலைட்டுகள் இங்கு நடந்த படுகொலைகளை மிக துல்லியமாகவே படம் பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குண்டூசியை படம் எடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களிடம் அந்த செய்திகள் உண்டு. உங்களுக்கு இன்னும் 2 நிமிடங்களே உள்ளன. உலக நாடுகளிடம் இருக்கிற அந்த ஆவணங்கள் எங்களிடம் தமிழ் மக்களும் வந்து சாட்சியங்களாக இருக்கிறார்கள். சாட்சியங்களாக இருக்கிற தமிழ் மக்களுடைய அவர்கள் மீதான இனப்படுகொலை, அந்த தமிழ் தேசிய இனத்தின் மீதான படுகொலை என்பதற்கு சரியான நீதி விசாரணை வேண்டும். ஆகவே இந்த நாட்டிலே நீங்கள் உங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, உங்களுடைய இனத்தினுடைய தனித்துவம், சிங்கள தேசிய இனத்தினுடைய அடையாளம் என்பதை நாங்கள் மதிக்கிறோம். உங்களோடு நாங்கள் சேர்ந்து வர தயாராக இருக்கிறோம். ஆனால் அதே போல தமிழர்களுடைய தனித்துவம், அவர்களுடைய தேசிய அடையாளம், அவர்களுடைய நில அடையாளம், அவர்களுடைய மொழி அடையாளம், அவருடைய கலாச்சார பண்பாட்டு அடையாளம் என்பதை தயவு செய்து கருத்திலே கொள்ளுங்கள். ஒரு இனம் அளிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான நீதி வேண்டும். அந்த நீதியை எவ்வாறு வழங்குவது என்பதில் நீங்கள் பட்டளந்த மட்டுமல்ல, அதற்கூடாக இதனை மறைக்காமல் நீதியான முறையில் தமிழர்களுக்கான நீதி விசாரணைக்கு தயாராகுங்கள். அதிலே மிக மிக முக்கியமான சாட்சிகளாக இன்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாக்கள், அப்பாக்களுடைய போராட்டம் 3000 நாட்களை கடந்து தெருக்களில் நடைபெறுகிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் கருத்திலே எடுத்தால் இந்த நீதிக்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டும். அது உண்மையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.